பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாகவும் புதிய ஏற்பாட்டில் மாமிசமாகவும் பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு ஆவியானவராய் இன்றைக்கு இப்பொழுது இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறவருமாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கூட இந்த வலைதளம் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற 12வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனங்கள் 51 துவங்கி வசனங்கள் 69 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே அடியனாகி நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள், அது யோவான் 6:63 வசனத்தை வாசித்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவனும் உயிர் உள்ளதுமாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், வசனங்கள் ஆவியும் ஜீவனும் உயிர் உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொன்னார் என்றார் என்பதிலே அன்பானவர்களே, கிறிஸ்துவத்தில் ஊற்றாக இருப்பது, உறைவிடமாக இருப்பது, உச்சத்தில் இருப்பது, உயரத்தில் இருப்பது எது என்றால் அது கடவுளுடைய வார்த்தை தான், கடவுளுடைய வசனம்தான் என்பதை முதலாவதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவத்தில் நல்லது, கெட்டது, இன்பத்தில், துன்பத்தில், வாழ்வில், தாழ்வில், துக்கத்தில், துயரத்தில், வாழ்வில், சாவில், உயர்வில், தாழ்வில், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் முன்னோடியாய், முக்கியத்துவமாய், முதன்மையானதாய் இருப்பது எது என்றால் அது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வசனம்தான் என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நம்முடைய திருச்சபைக்கு பெயரே இந்திய சுவிசேஷ லூத்ரன் சுத்த சுவிசேஷ, சுத்தமான வசனம், சுத்தமான வார்த்தை, சுத்தமான சுவிசேஷம், சுத்தமான வார்த்தையை சொல்லுகின்ற சபை என்று சொல்லி நம்முடைய திருச்சபைக்கு பெயர்கள் இப்படியாக வைக்கப்பட்டிருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நான் ஏன் இவர்கள் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலே அதான் நமக்கு அது சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், யோவான் 6:63 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவே அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் எல்லாமே ஆவியும் ஜீவனும் அது உயிர் உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவே இந்த வார்த்தை அங்கே நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு ஏன் இங்கே வசனத்தை குறித்து அவர் சொல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இதற்கு முன்பான பகுதிகளில் ஆண்டவர் இயேசு ஜீவ அப்பம் நானே, மெய்யான அப்பம் நானே, உயிருள்ள அப்பம் நானே, அழியாத அப்பம் நானே, நிலையான அப்பம் நானே, பரத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது, அன்பானுகளே, யூதர்கள் இவருடைய இந்த பிரசங்கத்தை கேட்டு, போதகத்தை கேட்டு யூதர்கள்
முதலாவது முணுமுறுக்கிறார்கள். யூதர்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டு, இந்த போதகத்தை கேட்டு கொச்சைப்படுத்துகிறார்கள், கொக்கரிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முற்படவில்லை என்று சொல்லி யோவான் 6வது அதிகாரம் இதற்கு முன்பான பகுதியாக இருக்கின்ற வசனங்கள் 41, 42 ஆகிய வசனங்களிலே நாம் அங்கே அதை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இன்னும் முன்னிலையிலே வந்து, இன்னும் ஒரு படி மேலே வந்து, அன்பானவர்களே, தம்முடைய சீடர்கள், ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், பேசியவர்கள், பழகியவர்கள், உறவாடியவர்கள், தம்முடைய சீடர்களே இவருடைய போதகத்தை குறித்து, இவருடைய பிரசங்கத்தை குறித்து, அன்பானவர்களே, இது கடினமாக இருக்கிறது, இவருடைய பிரசங்கம், இவருடைய போதனை பாரமாக இருக்கிறது, இவருடைய பிரசங்கம், இவருடைய போதனை சுமையாக இருக்கிறது என்று சொல்லி தம்முடைய சீடர்களை ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி போகிறதையும், கடந்து போகிறதையும், மறந்து போகிறதையும், மாறி போகிறதையும் கூட அந்த பகுதியில நாம் அதை பார்க்க முடியும். யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனத்திலே நாம் அங்கே அதை பார்க்க முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலும் இன்றைக்கென்று நமக்கென்று தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தை குறித்து அவர் இப்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே, நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் எல்லாமே அது ஆவியும், அது ஜீவனும், அது உயிருள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி, அதுதான் ஆண்டவர் இயேசு அந்த யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்திலே அவர் அங்கே நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, உதாரணத்துக்கு கூட நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய மனைவி இடத்தினிலே சென்று, நீ போய் உன்னுடைய பொட்டி பொடிக்கை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உங்க அம்மா வீட்டுக்கே போ அப்படின்னு மனைவியை பார்த்து சொன்னால், அதுக்கடுத்து அதே மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து, நீ உழைக்காம கஷ்டப்படாம வீட்டுக்குள்ளே வராது என்று சொன்னால், அதுக்கடுத்து தாம் பெற்ற பிள்ளைகளை பார்த்து, நல்லா படிக்காம வாழ்க்கையில முன்னேறாம 3 வேளை சோறு சாப்பாட நீ என்ன பண்ணாத, வீட்டுல சாப்பிடாத என்று சொல்லி பிள்ளைகளிடத்தில் இந்த வார்த்தையை சொன்னால் என்ன நடக்கும் என்றால், அன்பானுகளே, உடனடியாக முணுமுறுப்பார்கள், உடனடியாக நம்மை திட்டுவார்கள், உடனடியாக நம்மை அசிங்கமாக பேசுவார்கள், உடனடியாக சிலர் நம்மை அடிக்கவே வருவார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நான் ஏன் இவர்களை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு சாதாரணமான வார்த்தைக்கு வீட்டை விட்டு வெளியே போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ, 3 வேளை சோறு துண்ணாத, கஷ்டப்படாம உழைக்காம வீட்டுக்குள்ள வராத என்று ஒரு சாதாரணமான வார்த்தையை சொன்னதற்கு இவ்வளோ பெரிய வார்த்தை, இவ்வளோ பெரிய அர்த்தம், இவ்வளோ பெரிய சக்தி, இவ்வளோ பெரிய வலிமை, இவ்வளோ பெரிய பலம் ஒரு சாதாரணமான உலகத்தில் உள்ள வார்த்தைக்கு இவ்வளவாய் இருக்கின்ற பொழுது, அன்பானுகளே, கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வசனத்திற்கு எவ்வளவு சக்தி, எவ்வளவு வலிமை, எவ்வளவு வல்லமை, எவ்வளவு மகிமை, எவ்வளவு அர்த்தம், பொருள் அதிலே அடங்கியிருக்கும் என்பதை, நிறைந்திருக்கும் என்பதை சற்று நாம் சிந்தித்து இதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆலயத்தில் உள்ள பிரசங்க மேடையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு பிரசங்க மேடையும் அதற்கென்று ஒரு உருவத்தை கொடுத்து, அதற்கென்று ஒரு வடிவத்தை கொடுத்து, அதற்கென்று ஆச்சாரியை அழைத்து, மரத்தை எடுத்து, மரத்தை அறுத்து, பலகையை வெட்டி, பல நாட்கள் செலவழித்து, அதற்கு கூலி கொடுத்து, ஆலய வளாகத்திலே, ஆலயத்தில் உள்ள மொத்த பொருட்களிலே மிக உயரமான இடத்தில் வைத்திருக்கக்கூடியது எது என்றால்
அது இந்த பிரசங்க மேடை தான். அப்படியானால் அந்த பிரசங்க மேடை ஏன் ஆலய வளாகத்திலே, ஆலயத்தில் உள்ளவே மிக உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம், கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முன்னிலை, கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முதன்மையானதாய் இருக்கிறது, கொடுக்கப்படுகிறது என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த கண்பானுகளே, அது மட்டுமல்ல, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் நடக்கிறது, பல லட்சம் செலவு பண்ணி ஒரு பண்டிகை, ஒரு விழா நடைபெறுகிறது, பல ரூபாய் செலவு பண்ணி சில நிகழ்ச்சிகள், சில காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ அந்த காரியத்தில், அந்த கொண்டாட்டத்தில், அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஊழியக்காரன் வருகிற வரைக்கும், ஒரு போதகர் வருகிற வரைக்கும் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு, அவர் சொல்லுகின்ற வசனத்திற்கு, அவர் சுமந்து கொண்டு வந்து சொல்லுகின்ற சுவிசேஷத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு முன்னிலை, எவ்வளவு முதன்மையானதாய் இருக்கிறது என்பதை ஆழமாக இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படினால் என் கண்பான்களே, அதுதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட ஆண்டவர் இயேசுவும் அதுதான் அங்கே சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே, நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் எல்லாமே அது ஆவியும், அது ஜீவனும், அது உயிருள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவே அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, திருமறையில கூட ஒவ்வொரு கடவுளுடைய தாசர்களும், ஒவ்வொரு கடவுளுடைய ஊழியக்காரர்களும் வசனத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அன்பானுங்களே, முதலாவதாக சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கடவுளே, உமது வார்த்தை என் கால்களுக்கு தீபமும், உமது வார்த்தை என் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து சங்கீதக்காரனாகிய சாலமோன் சொல்லுகிறான், கடவுளே, உமது வார்த்தை என் உடலுக்கு நலமும் வளமும், அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 4:22 சங்கீதக்காரன் சாலமோன் இப்படியாக சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கடவுளே, உமது வார்த்தை வெறுமையாய் என்னிடம் ஒரு நாளும் ஒருபோதும் என்னிடம் அது வெறுமையாக திரும்பவே திரும்பாது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கூட 55 அதிகாரம் 11வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கடவுளே, உமது வார்த்தை எனக்கு நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை தருகின்றதாய் இருக்கின்றது என்று சொல்லி இதே பகுதியில யோவான் 6வது அதிகாரம் 68வது வசனத்திலே அங்கே பேதுரு கூட சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே படைப்பிலே வார்த்தையாக வசனமாக அன்றைக்கு இருந்தவர் நீர் ஒருவரே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் கூட யோவான் எழுதின நற்செய்தியினுள் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பான்களே, அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாமும் கூட இந்த உலகத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் அன்பானுகளே கலப்படமான வார்த்தைகள், ஆபத்தான வார்த்தைகள், விபரீதமான வார்த்தைகள், வஞ்சனை உள்ள வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள், சுயநலமான வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளோ அது சுத்தமான வார்த்தை, அது உண்மையான வார்த்தை, அது உறுதியான வார்த்தை, தேனிலும் தேனிலும் தூய்மையான வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை, விடுதலை தரும் வார்த்தை, மீட்பை தரும் வார்த்தை, மாற்றத்தை தரும் வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால், ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும், அது அப்படியே ஆகும், அது அப்படியே மாறும்,
அது அப்படியே கூடும், அது அப்படியே நிற்கும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல வந்திருக்கின்ற நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அதன்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அதன்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அதன்படி நாம் வளர வேண்டும் என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் அது ஆவியும் ஜீவனும் அது உயிருள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூட இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியில நமக்கு அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வேத பகுதிகளிலும் அதுதான் நமக்கு வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக சங்கீத பகுதி, சங்கீதம் 34:13 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், பொல்லாப்புக்கு உன் நாவை விலக்கிக்கொள், கபடற்ற பேச்சுக்கு உன் உதடை காத்துக்கொள், தீமைகளை விட்டு விலகி சமாதானத்தை தருகிற அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நீ பிடித்துக்கொள், பற்றிக்கொள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது கூட அந்த வார்த்தையை நமக்கு அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சாலமோன் சொல்லுகிறார், பேதை இங்கே வரட்டும், மதியீனன் இங்கே வரட்டும், வந்து என்னுடைய ஆகாரமாகிய, என்னுடைய உணவாகிய திருவசனத்தை, திருவார்த்தையை வந்து வாங்கி கொள்ளட்டும், வந்து வாங்கி சாப்பிட்டு திருப்தி அடையட்டும், ஞானம் அடையட்டும், உதயம் அடையட்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சாலமோன் கூட கடவுளுடைய வார்த்தையை குறித்து, கடவுளுடைய வசனத்தை குறித்து அங்கே சாலமோன் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 15-16 வசனத்திலே அங்கே பவுல் சொல்லுகிறார், இதற்கு முன்னாடி நீங்கள் விவேகிகளாகவோ, இதற்கு முன்னாடி நீங்கள் விவேகம் அற்றவர்களாகவோ எப்படி இருந்தீர்களோ அது முக்கியமல்ல, இனி வரக்கூடிய நாட்களில் காலங்களையும் நேரங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த வார்த்தையை நமக்கு அங்கே அவர் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல வந்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வு நலமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வரும் காலம் நலமாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு சொன்ன உயிரும் வாழ்வும் ஜீவனும் நிறைந்திருக்கின்ற அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற பொழுது, அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுகிற பொழுது, அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிற பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வளர்கிற பொழுது, அப்படியானால் எனக்கு அன்பானுகளே, துக்கத்தில் இருந்தாலும், துயரத்தில் இருந்தாலும், இன்பத்தில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், படுக்கையில் இருந்தாலும், கண்ணீரில் இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வீதியில் இருந்தாலும், குடிசையில் இருந்தாலும், கோபுரத்தில் இருந்தாலும், நடுத்தெருவில் இருந்தாலும், நாதியற்று இருந்தாலும், அவருடைய வார்த்தை நமக்கு, நம்மை அது காக்கும், நம்மை அது விடுவிக்கும், நம்மை அது நடத்தும், நம்மை அது தாங்கும், நம்மை அதற்கு வாழ்வு தரும், நம்மை அதற்கு விடியலை தரும், நம்மை அதற்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தரும், நம்மை அதற்கு நல்ல ஒரு ஜீவனை தரும், சுகத்தை தரும், விடுதலையை தரும், மீட்பை தரும், வாழ்வை தரும், நல்ல ஒரு எதிர்காலத்தை தரும் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அப்படிப்பட்டதான ஆண்டவர் இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பிடித்துக்கொண்டு, பற்றி கொண்டு, தொடர்ந்து இந்த உலகத்துல அவருக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை என்னையும் ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி
தலைகளை தாழ்த்தி நம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நீடிய பொறுமையும் மனத்தாழ்மையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியும் கிருபையும் நிறைந்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதிற்காக நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்துல மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் தத்தளிக்கின்ற பொழுது, நாங்கள் தடுமாடுகின்ற பொழுது, நாங்கள் திக்குமுக்கு ஆகுகின்ற பொழுது, நாங்கள் விழுகின்ற பொழுது, நாங்கள் மடிகின்ற பொழுது, நாங்கள் சாய்கின்ற பொழுது, ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களை தாங்குகிறது, உமது வார்த்தை எங்களை நடத்துகிறது, உமது வார்த்தை எங்களை சுமக்கின்றது, உமது வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது, உமது வார்த்தை எங்களுக்கு கண்டித்து உணர்த்துகின்றது, உமது வார்த்தை எங்களுக்கு வாழ்வு தருகின்றது, உமது வார்த்தை எங்களுக்கு விடியலை தருகின்றது, உமது வார்த்தை எங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருகின்றது. நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஆழமும் அகலமும் ஆண்டவரே சுவாமி உயரமும் நிறைந்த ஒரு உன்னதமான வார்த்தைகள் எது என்றால் அது உம்முடைய வார்த்தைகள் தான், உம்முடைய வசனங்கள் தான். அதற்காக நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய வாழ்க்கையில உமது வார்த்தையை நாங்கள் பிடித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில உமது வசனத்தை மாத்திரமே நாங்கள் பிடித்துக்கொண்டு எப்பொழுதும் ஆண்டவரே சுவாமி ஒளியுள்ள பிள்ளைகளாக, பிரகாசமுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக உமக்கென்று நாங்கள் வாழவும் வளரவும் கர்த்தர் நீர் எங்களை திடப்படுத்த பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை கர்த்தாவே, நிஜமாக ஒரு விசை எங்களை தாழ்த்தி உம்முடைய திவ்ய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீரை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து நித்தமும் நம்முடன் நிறுத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல ஓரங்களையும் மறவாதே. ஆமென்.